வெல்கம் டு நிதிகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பினேஷனல் சர்க்யூட். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட் அப்படிங்கிறது எந்த டைட்டில் வரும் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் காம்பினேஷன் சர்க்யூட் வரும். காம்பினேஷன் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் அவுட்புட் ப்ரெசண்ட்டாக கிடைக்கிற நார்மலாக ஒரு சர்க்யூட் நான் போட்டேன் அப்படின்னா இது என்னது அவுட்புட் எழுதுவோம், இந்த சைடு வந்து இன்புட் எழுதுவோம். கரெக்டாக? ஸோ காம்பினேஷன் சர்க்யூட் அப்படின்னோட அவுட்புட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ப்ரெசண்ட்டாக நான் என்ன இன்புட்டை கொடுக்குறேனோ அதை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட் அப்படின்றது சர்க்யூட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதில் மெமரி இருக்காது. இதில் என்ன இருக்காது? மெமரி இருக்காது. அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட், இது வந்து ஃபாஸ்ட்டு. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இது அரித்மெட்டிக்கு, அதுக்கப்புறமேட்டு பூலியன் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக காம்பினேஷன் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடரு, அதுக்கப்புறமேட்டு சப்ட்ராக்டரு, அப்புறம் மக்ஸு, டிமக்ஸு, அதுக்கப்புறமேட்டு என்கோடர், டீகோடர், இது எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா நமக்கு காம்பினேஷன் சர்க்யூட்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அப்புறமேட்டு கிளாக் பல்ஸ் இருக்காது. இதில் வந்து என்னது? கிளாக் பல்ஸ் தேவையில்லை, கிளாக் பல்ஸ் தேவையில்லை. இதுதான் காம்பினேஷன் சர்க்யூட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு டைரக்டா ஒவ்வொரு எக்ஸாம்பிள், அதாவது ஆடரோட டயக்ராம், அதோட ஃபார்முலா. ஆடர்னா என்ன, அதோட டயக்ராம் பார்த்துருவோம். இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடர். ஆடரில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று என்னது? ஆஃப் ஆடர், இன்னொன்று வந்து ஃபுல் ஆடர். ஸோ ரெண்டு டயக்ராம், அந்த ரெண்டு டயக்ராமோட ஈக்குவேஷனை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆடர் போடுறேன். இந்த நேரம் ஆஃப் ஆடர் டயக்ராம் உங்களால் வரைஞ்சிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே half order. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா half adder. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது half adder. ஸோ half adder பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். பேசிக்கா இருக்கிற கேட்ஸ்ல என்னென்ன கேட் வரும் அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டும் அண்டு கேட்டும் வரும். எக்ஸ்ஆர் கேட்டும் அண்டு கேட்டும் வரும். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா டயக்ராம் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இது என்ன சர்க்யூட் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நார்மலா இது ஏன்னு எழுதிடுவோம், இதை வந்து பின்னு எழுதிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஃபிக்ஸட்மா. ஓகேங்களா? இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சம்மு, இது வந்து கேரி. சம்மு, இதோட கேரி. ஓகேங்களா? அப்படின்னா சம்மோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? சம்மோட ஆன்சர் வந்து ஏ பார் b பிளஸ் பி பார் என்னது? ஏ. ஓகேங்களா? இப்படிதான் வரும். இதை நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? சி, இது என்ன கேட்ல இருக்கு? அண்டு கேட்ல தான் இருக்கு. அப்போ அண்டு கேட்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? ஏயும் பியும் பண்ணிக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் வந்து ஹாஃப் ஆர்டர் பார்த்துட்டோமா? அடுத்து ஹாஃப் சப்ட்ராக்டர், இதோட சேர்த்தே பார்த்துருவோம். சப்ட்ராக்டர்ல என்னது? ஹாஃப் சப்ட்ராக்டர், ஹாஃப் சப்ட்ராக்டர். ஹாஃப் சப்ட்ராக்டருக்கும் சேம் இதே டயக்ராம் வரைஞ்சி லைட்டாக நான் என்ன பண்ண போறேன்? மாடிஃபிகேஷன் பண்ணுவேன். இதே டயக்ராம் தான் என்ன பண்றேன் அப்படின்னா வரைய போறேன். ஓகேங்களா? இதே டயக்ராம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு உங்களுக்கு இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி போட்டுருவோமா? இங்க பாருங்க, இங்க ஒரே ஒரு கேட்டு, ஒரு நாட் கேட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸஸா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாட் கேட் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸஸா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம், இதை வந்து பாரோ அப்படின்னு சொல்லுவோம். இதை டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம், இங்கே டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம், இங்கே வந்து பாரோன்னு சொல்லுவோம். டயக்ராம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல உங்களுக்கு சேம் அதே ஆன்சர் வந்துருமா? ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நான் என்ன போட்டிருக்கணும்? சேம் அதே தான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கேயும் போட்டிருக்கேன், அதே ஆன்சர் வந்துடும். அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஏக்கு பார் எடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏக்கு பார் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னா ஏ பார் பி, இதுதான் இதோட ஆன்சரா வரும். இதுதான் இதோட ஆன்சரா வரும், பார்த்துக்கோங்க. இதுதான் என்னது உங்களுக்கு? ஆஃப் சப்ட்ராக்டர்
டயக்ராமு அதோட ஈக்குவேஷன், ஃபுல் சப்ட்ராக்டரோட டயக்ராம் நான் நெக்ஸ்ட் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப் ஆடரோட சர்க்யூட் அண்ட் ஆப் ஆடரோட ஈக்குவேஷன், ஆஃப் சப்ட்ராக்டரோட சர்க்யூட், ஆஃப் சப்ட்ராக்டரோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபுல் ஆர்டருக்கு அதே மாதிரி நான் வரைஞ்சிடறேன். ஃபுல் ஆர்டருக்கும் ஃபுல் சப்ட்ராக்ட் இருக்கும். ஓகேங்களா? அது டயக்ராம் வரைஞ்சால் கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் மட்டும் எழுதி போகிறேன். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் சப்ட்ராக்டர் இப்போ என்ன பார்க்குறோம், ஃபுல் ஆர்டர் பார்த்துட்டு ஃபுல் சப்ட்ராக்டர் பார்ப்போம். ஃபுல் ஆர்டர். ஸோ ஃபுல் ஆர்டரை பொறுத்தவரை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். அங்கே ஆர்டருக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். சம்மு இதே தானே உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 வந்திருக்கும். இங்கே என்ன பண்ணுவோம், 3 இன்புட் கொடுக்கறதுனால எனக்கு என்ன வந்துடும், 3 அவுட்புட்டில் இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏ பி சி அப்படின்னு 3 இன்புட் கொடுப்போம் அந்த சைடு. அதனால என்னோட அவுட்புட்லேயே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சம் எடுக்கிறதுனால ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஹாஃப் ஆர்டருக்கு இந்த டேர்ம் வராது, சி டேர்ம் வராது. ஃபுல் ஆர்டருக்கு சி டேர்ம் வரும். ஓகேங்களா? அடுத்தது கேரியும் உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். அங்கே என்ன பார்த்துருப்போம், ஏபி மட்டும் பார்த்துருப்போம். இங்கே என்ன பண்ணியிருப்போம், பிசி சிஏ, பிசி சிஏ 3 இன்புட்ன்றனால அந்த 3 இன்புட்டோட காம்பினேஷன் இந்த இடத்துல வந்துடும். இதுதான் என்னது, ஃபுல் சப்ட்ராக்டரோட ஈக்குவேஷன். அடுத்தது ஃபுல் ஆடரோட ஈக்குவேஷன். அடுத்து ஃபுல் சப்ட்ராக்டர். ஃபுல் சப்ட்ராக்டருக்கு இப்போ எழுதுறேன். ஓகேங்களா? முன்ன பார்த்து சம்மு கேரி இங்கே வரும். இதில் சப்ட்ராக்டரை பொறுத்த வரையும் டிஃப்ரென்ஸு பாரோன்னு வரும். டிஃப்ரென்ஸு பாரோ. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் வரும் உங்களுக்கு, சம்முக்கு பாரோக்கும் அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஒரே மாதிரி போட்டிருப்போமா, சம்மு அதுக்கப்புறம் என்ன அது கேரி, அதே மாதிரி அங்கே என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸு பாரோ. இந்த 2 டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஒரு பேரு, இதுவும் ஒரு பேரு. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், சம்மும் டிஃபரன்ஸும் ஒரே ஆன்சரு. சம்மும் டிஃபரன்ஸும் ஒரே ஆன்சரு. கேரியும் பாரோவும் ஒரே லெட்டர் வரும். ஆனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு பார் மட்டும் வரும். இதே கான்செப்ட் தான் நான் என்ன பண்ண போகிறோம், அங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். சேம் இதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போகிறோம்னா அங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எழுதுனேன் அப்படின்னா இதுக்கும் சேம் ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி எழுதிடுவோம். டிஃப்ரென்ஸும் முடிஞ்சிருச்சு. பாரோக்கு எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்க ஏ வருதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பார் போட்டுருவேன். இதே ஈக்குவேஷன் தான் எழுதுறேன். எழுதிட்டுனா இப்போ எங்க ஏ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் பார் போட்டோம்னா இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ இதுக்கும் சேம் ஆன்சர் வந்துருச்சா, இதுக்கும் லெட்டர் எல்லாம் சேம் தான். அங்கேயும் ஏ பார், அங்கே மீன்ஸ் ஆஃப் சப்ட்ராக்டர்ல ஏ எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன், பாரோவுக்கு பார் போட்டிருப்பேன். ஒரு இடத்துல தான் வரும். இந்த இதை பொறுத்தவரை ஃபுல் சப்ட்ராக்டரை பொறுத்த 2 இடத்துல வரும். 2 இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், பார் போட்டு எழுதிக்குவோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் முடிச்சிட்டோம், சப்ட்ராக்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளெக்சர். இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா மல்டிப்ளெக்சரை பொறுத்தவரை எத்தனை இன்புட் கொடுக்குறோம், எத்தனை அவுட்புட் எடுக்கிறோம், அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? மல்டிப்ளெக்சர். ஓகேங்களா? மல்டிப்ளெக்சர் அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இது அவுட்புட், இது வந்து இன்புட் சைடு. ஓகேங்களா? 2 பவர் n இன்புட் கொடுப்போம், ஒரே ஒரு அவுட்புட் எடுப்போம். கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மக்ஸ் 2 பவர் n இன்புட் கொடுப்போம், ஒரே ஒரு அவுட்புட் எடுப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதுல வந்து n யூஸ் பண்றல, அந்த n தான் இந்த இடத்துல செலக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னது n
எண்ணுக்கு பேர் என்ன? செலக்ட் லயன். எண்ணுக்கு பேர் என்னது? செலக்ட் லயன். ஓகேங்களா? அடுத்து டிமக்ஸ். அடுத்து என்னது? டிமக்ஸ், டிமல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் டிமல்டிப்ளெக்சர். டிமல்டிப்ளெக்சர் பொறுத்தவரையும் அங்க என்ன சொன்னனோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல போறேன். அங்க என்ன நான் சொன்னனோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல போறேன். அங்க மல்டிப்ளெக்சர்ல ஒரே ஒரு அவுட்புட் எடுப்போம். இந்த ஒரே ஒரு அவுட்புட்டை இதுக்கு வந்து இன்புட்டா கொடுப்பேன். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? 2 பவர் n அவுட்புட்டு. இந்த இடத்துல செலக்ட் லைன் என்ன வரும்? n. அப்படின்னா 1. ஓகேங்களா? 1:2 பவர் n. 1:2 பவர் n அவுட்புட்டு எனக்கு வரும். ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்பேன் டிமக்ஸுக்கு. ஆனால் எனக்கு 2 பவர் n அவுட்புட் கிடைக்கும். n அப்படின்றது செலக்ட் லைன். n அப்படின்றது என்னது? செலக்ட் லைன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? டிமக்ஸ். ஓகேங்களா? மக்ஸ் முடிச்சிட்டோம், டிமக்ஸ் முடிச்சிட்டோம். என்கோடர் பார்க்கணும், டிகோடர் பார்க்கணும். இந்த என்கோடர் பார்க்கணும், டிகோடர் பார்க்கணும். என்கோடர். ஸோ என்கோடர் அதுக்கும் இதே மாதிரி என்ன பண்ணிட்டேன்? போட்டுட்டோம். போட்டு என்ன பண்ணிட்டேன்? என்கோடருக்கு 2 பவர் n இஸ்டு n. இந்த இடத்துல n வரும். அவுட்புட் என்னது உங்களுக்கு? n. இன்புட் உங்களுக்கு என்னது? 2 பவர் n. 2 பவர் n. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனேபிள் சிக்னல் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனேபிள் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்கோடருக்கு 2 பவர் n இஸ்டு n. 2 பவர் n இஸ்டு n. மல்டிப்ளெக்ஸருக்கு 2 பவர் n இஸ்டு 1. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. மல்டிப்ளெக்ஸருக்கு என்னது? 2 பவர் n இஸ்டு 1 அப்படின்னா மல்டிப்ளெக்ஸர். என்கோடர் அப்படின்னா 2 பவர் n இஸ்டு n. ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்? பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்கோடர் முடிச்சிட்டோமா? டிகோடர். என்கோடர் முடிச்சிட்டோம் அப்படின்னா டிகோடர். ஸோ டிகோடருக்கு என்ன பண்ணிடணும்? இதோட ஆப்போசிட் தான். இதோட ஆப்போசிட் தான். இங்கே வந்து n, இங்கே 2 பவர் n. அப்படின்னா என்ன மீனிங்? என்னது? இந்த இடத்துல இன்புட் அப்படின்றது n, அவுட்புட் அப்படின்றது 2 பவர் n. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? எனேபிள் சிக்னல் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு. இது என்னது? இன்புட் சைடு, அது வந்து அவுட்புட் சைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மக்ஸை இந்த இடத்துல வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மக்ஸுக்கு வரைஞ்சேன் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? இதுக்கு ஆப்போசிட்டாக வரைஞ்சேன்னா 2 பவர் n. இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? 1 மக்ஸு. 2 பவர் n இஸ்டு 1. இதான் என்னது? மல்டிப்ளெக்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மல்டிப்ளெக்சரை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் மல்டிப்ளெக்ஸோட ஃபார்முலா, என்கோடர் ஃபார்முலா, டிகோடர் ஃபார்முலா, ஆடர், சப்ட்ராக்ட் கூடிய ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடான கேள்விகள் மட்டும் நம்ம சிலிக்கான் பேட்ச் டெஸ்ட் பேட்சில் போட்டுருவோம். சிலிக்கான் பேட்சில் டெஸ்ட்டு இன்னைக்கு டே வந்து 5ன்னு நினைக்கிறேன். அந்த 5ல் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? அதுக்குரிய டெஸ்ட் மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? இதுக்கான லிங்க், இந்த டெஸ்ட்டுக்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட்டு வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குரிய லிங்க், ஏன்னா டெலிகிராம் குரூப்ன்றது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இடையில சில பேர் சேர்த்துருப்பீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு டெலிகிராமில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால டெலிகிராமில் இதோட டெஸ்ட்டு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோஸும் அதுக்குரிய லிங்க்கும் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேற ஒரு டைட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம அகாடமிக்கில் RRB JEEக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 7708197281க்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டைட்டிலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.